வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசிரியர் கழக துணைத் தலைவர் மரியாதைக்குரிய PPK சிந்துகுமார் அவர்களை அறிவு சார்பாக வருக வருக என வரவேற்று உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல சான்ஸ் கொடுத்துருக்க பயணம் இளைஞர் மன்றம் இருக்காங்க. இளைஞர்களுடைய மன்றம் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்கிறாங்க. சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவங்க தீபா மேடம், அதே மாதிரி செண்பகம் ஹையர் உங்களோட சின்ன ரகசியங்கள் சொல்லணும். ரகசியம் தொழிலாமா? ஓகே. அந்த ரகசியத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். புக்ஸ் தான் இருக்க பிள்ளைகள் கொடுக்குற மாதிரி எனக்கு கூட்டத்தில் இருக்க அந்த பிள்ளைகள் ஏதாவது பதில் சொன்னால் அவங்க மேலே நினச்சிருக்கேன். நம்ம புக்கை கொடுத்துருக்கோம், மகளே தான் புக்கை கொடுக்குறோம். அவங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்கேன், உங்களுக்கு எழுதியிருக்கேன். அந்த மாதிரி புக்கு அவங்க அனுப்பிச்சு கொடுப்பாங்க. ஓகே, டீல் நம்மளோட ஒப்பந்தம். சரி, இந்த ரோல ரொம்ப ஜோனா சாரி நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? சனிக்கிழமை மெனக்கெட்டு காலையில் வண்டி எதுக்காக பேசாமல் படிச்சிருக்கலாம். எதுக்கு வந்திருக்கோம்? சைபர் கிரைம் அவேர்னஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய இடத்துல எதுக்குதான் வந்தோம்னு யாருமே தெரியாது. எந்த ஸ்கூலு பேர் விவரங்கள் சும்மா ஆக்ட் பண்ணாதீங்க, போங்க. சொல்லுமா கரெக்டா? அப்புறம் வராது, மண்டையாடிட்டு போயிடுவாங்க, அப்புறம் ஒன்றும் வராது. போய் சொல்லுவோம் வேற அட்ரஸ், எந்த ஸ்கூலு, இந்த புக்கை வாங்கி கொடுக்கறது நம்ம பசங்க கடமை. ஸோ இங்கே வந்திருக்கிறது சைபர் கிரைம்ஸ், சைபர் குற்றங்கள். அதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன ஒரு காலத்தில் நான் போலீஸ்காரன், எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படிங்கிறனால தான் இதை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு இதை பற்றி தெரியும். இந்த சைபர் கிரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு தனி பிரிவே நான் ஏற்படுத்தேன். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் 1,50,000 போலீஸ் இருக்காங்க. எத்தனை பேர்? அந்த 1,50,000 தலைவராக இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான். அப்போ இந்த சைபர் குற்றத்தை நடக்கிறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட், சைபர் ஒரு ஏடிஜிபி தலைமையில ஒரு தனி துறை ஏற்படுத்தணும். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். சரி, அடுத்த கேள்வி கமிதி நல்லா வளர்ந்தவா. சைபர் கிரைம் என்றால் என்ன? எப்பவுமே நீங்க எத்தனை பேருக்கு வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும், பெரிய ஆளாக ஆசையா பேர் இருக்கும். எத்தனை பேருக்கு? 4 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். ஓகே. எத்தனை பேருக்கு நமது வீட்டுக்கு பெருமையை வெளியூரில் காட்டணும்? எத்தனை பேருக்கு உங்க அம்மாவை பெருமைப்படுத்தணும்? எங்க அம்மா, என் மகன் கலெக்டரா இருக்கா, என் மகன் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கா, எனக்கு மகள் சென்னையில் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ இப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னா மிக முக்கியமான ரகசியம், முதல் கேள்வி கேட்கணும். வாட் இஸ் திஸ்? என்ன கேள்வி கேட்க வேண்டும்? இது என்ன? இந்த மாதிரி சைபர் கிரைம் மீட்டிங் கூப்பிடுறாங்களே, சைலேந்திர பாபு வாரான்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? கொஸ்டின்ஸ் போடலாம். கூப்பிடும் போது
ஏற்றிருக்காங்க. அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ். போயிட்டு ஓகே. ப்ளஸ் டூவில் முதல் மார்க் பண்ணால் யூனிவர்சிட்டியில் சேரணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும், அமெரிக்காவில் போய் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, கூகுள் கம்பெனி, இல்லாட்டி அமேசான் கம்பெனி, இது ஒரு கம்பெனியில் சேரணும், சொந்தமாக தொழில் தொடங்கணும், ஒரு 1000 கோடி ரூபாய் தொழில் அதிபராகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் கேள்வி வாட் இஸ் திஸ்? அடுத்த கேள்வி வேர் இஸ் திஸ்? எங்கே நடக்கும்? 3 when is this? இது எப்போது நடக்கும்? how is this? இது எப்படி நடக்கிறது? இறுதியாக why is this? இது ஏன் நடக்கிறது? 5 கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பதில் கிடைக்கும். நாலேஜ் அண்ட் விஸ்டம், அறிவும் வளரும், உங்க புத்தியும் வளரும். இறுதியாக நீங்க ஒரு அறிவார்ந்த மனிதனாக வளருவீங்க. இங்க எந்த போட்டியில் போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். What is silent crime? Knowledge scam. நல்ல வார்த்தை சொல்லிருக்காரு. ஆன்லைன் ஸ்கேம். இவன் நல்ல வார்த்தை, எனக்கே தெரியாது. It's a very good word. Online scam. Good word. Good word. சென்னையில் ஒரு நல்ல வேலை வாங்கிட்டாங்க. மாதம் 10 லட்ச ரூபா கிடைக்கும். எனக்கு 10 லட்ச ரூபா ஒரு சொல்லி நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு நான் ஃபோன் பண்ணால் போனான்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுது. அது நேரடியாக மாதிரி பண்ணுது. நேரடியாக பார்த்து நம்பி நாலு நல்லா இருக்கிற தொழில் வேறு இருக்கிற உனக்கு சென்னையில் நல்ல சான்ஸ் இருக்குது, உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கி கொடுத்துட்றேன், நீ வந்து கூட்டிகிட்டு போய் மோசடி பண்ண, அதுக்கு பேர் நேரடியாக மோசடி. அதை நான் பார்த்துக்கவே மாட்டேன். மெயிலில் மொபைல் ஃபோனில் இந்த மாதிரி பர்சனே சாங் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அந்த பயணத்தில் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு அமைதியை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இவரை ஏமாற்றி அந்த 10 லட்சம் ரூபா மொபைல் ஃபோன்லேயே இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கி மாற்றிட்டு போயிட்டேன்னா அதுக்கு என்ன பெயர்? ஆன்லைன் ஸ்கேம். ஆன்லைன் ஸ்கேம். இப்படி பயங்கரமான மோசடி படலாம் இருக்கு. உங்கள் அப்பா ஏமாத்திருப்பாரு, உங்கள் பெரியப்பா ஏமாத்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி சைலேந்திர பாபு சார் தான் பேசுறீங்களா? ஆமாம். ஐயோ எல்லாம் மனமும் போச்சு சாரே அப்படின்னு பயங்கரமாக அவங்க ஒரு நர்ஸ் குழந்தைக்கு கேன்சர் நோய் 30 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. கேன்சர் நோய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மகளுக்கு கல்யாணம் ஆக போகிற மகள். அந்த நேரத்தில் ஃபோன் வந்திருக்கு, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 3 மாதத்தில் 2 லட்சம் கிடைக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம் ரூபா போட சொல்லிட்டாங்க. 30 லட்சம் 6 மாதத்தில் 60 லட்சம் ஆயிரும். அந்த அம்மா போட்டு 30 லட்சமும் போச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், இதில் வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் வர சொல்லி இவளுக்கு பணம் கிட்டத்தட்ட 60 லட்சம் வந்த மாதிரி கணக்கு காட்டுறான். இவ போட்டது எவ்வளவு? 30 லட்சம். அவளுக்கு அக்கௌண்ட்டில் கிடக்கிறது எவ்வளவு? 60 லட்சம் வந்தாச்சு. அவள் நம்பிட்டான். ஆனால் எல்லாமே போய் மோசடி. எழுத்துனீங்க ஸ்கேம். அந்த வார்த்தைக்கு பேர் ஸ்கேம். இட்ஸ் a good word. அதுக்கு பிறகு இந்த பெண்ணை என்ன கேட்குறேன், எனக்கு அந்த 60 லட்சத்துக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஐயோ எடுக்க முடியாது, 60 லட்சத்துக்கு எடுத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் பிடிச்சிருவாங்க, இன்னொரு 10 லட்சம் கூட போடுங்க, நாங்கள் உங்களுக்கு பணத்தையே கொண்டு கொடுத்துருவோம். அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கா, கடன் வாங்கி திருப்பி 10 லட்சம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா எப்படி மோசடி நடக்குதுன்னு? கடைசியில் 90 லட்சம் ரூபாய் அந்த பெண்மணி எல்லாத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு சின்ன அமௌண்ட், அந்த லேடிக்கு கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி அமௌண்ட்டெல்லாம் வெளியே போயாச்சு. இப்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இதுவரைக்கும் 1500 கோடி ரூபாய்கள் ஆன்லைன் மோசடி நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. 2-3 எக்ஸாம்பிள் இருக்கு. அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எதுக்கு வந்திருக்காங்கிறது புரியும்.
நீங்கள் சின்ன பிள்ளையில இருக்கிறீங்க, அடலசன்ட் கேர்ள்ஸ், சின்ன வயது, உங்களுக்கு வந்து நல்ல உடம்புல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கும், புதுநிப்பாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. சில நேரத்தில் உங்கள் நண்பர்கிட்ட பேசுவீங்க. ஒரு பொண்ணு சென்னையில் நண்பர்கிட்ட பேசுகிறான். அந்த நண்பர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து 18 வயசு தான் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நல்ல அழகாக இருக்க, நமக்கு பேசுவோமான்னு ஒரு பொண்ணு ஒரு பையன் பேசிகிட்டே இருக்கான். அவன் ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்துட்டான். அவன் 18 வயசு, எங்கே படிக்கிறேன்னு கேட்குறான். ஸ்டடி ஐஐடி மெட்ராஸ். அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் இப்போ தான் ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கேன், ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கிறேன்னா அந்த பிள்ளைங்க அவன் படிச்சுட்டு பொண்ணு விரும்புகிறாங்க. ஐ லவ் யூ ஐ லைக் யூன்னு சொல்கிறாங்க. பிறகு அவன் சொல்கிறான், நமக்கு வீட்டில் சொல்லாமல் நீ ஒரு நாளைக்கு இங்கே வந்துடு அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ ஒரு ஃபோட்டோ அழகான ஃபோட்டோவாக இருக்குது, சின்ன பையனாக இருக்கான், நம்ம மாதிரி தான் ஃப்ரெண்டு இருக்க போனான். அவன் 35 வயசான வேற ஃபோட்டோ தான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கான் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு எடுத்துட்டான். அவன் ஏற்கனவே 2 பேர் கல்யாணம் பண்ணிருக்கான். அவன் லாரி போயிருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆன்லைனில் நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறவன் திருநாகவும் இருப்பான், அவன் செக்ஸ் பிளேட்டில் இருப்பான், கொலகாரனாக இருப்பான், கொள்ளைக்காரனாகவும் இருப்பான். எனவே ஆன்லைனில் மொபைல் ஃபோனில் பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள் நீங்கள் நினைக்கிற ஆளை மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆன்லைன் ஸ்கேம் ஏமாத்திடுவாங்க ஈஸியாக. இப்படி ஏமாற்றக்கூடிய கும்பல்கள் நிறைய இருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறவங்க, பிள்ளைகளுக்கு இருக்கிறவங்க, இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனவே தான் நீங்கள் ஆன்லைனில் ஒரு மெசேஜ் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்திருக்குமே, உங்களுக்கு இந்த மாதிரி லாட்டரி அடிச்சிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுங்களா, ஒரு மோசடி வளர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி, உங்கள் அட்ரஸை யூஸ் பண்ணி, உங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி பெரிய அளவில் போதை பொருள் கடத்திட்டு இருக்கிறாங்க. 100 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கோம். நான் ஒன்றுமே பண்ணலையே, தான் பயணத்தில் தானே இருக்கேன், நான் டீச்சர் தானே. உங்கள் அக்கௌண்ட்டில் தாங்க பணம் வந்திருக்கு, உங்கள் மேலே வச்சு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கு. 100 கோடி ரூபா போதை கடத்தலில் சம்பாதிச்சிருக்கிறீங்க. உங்கள் மேலே கேஸ் இருக்குது, வந்திருக்குமா, மும்பைக்கு வாங்க, பாம்பேக்கு வாங்க, மும்பைக்கு வாங்க. வர முடியாது, வர முடியலன்னா நாங்கள் கைது பண்ணிடுவோம். ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்போ உடனே 10 லட்சம் பணம் கொடுங்க இப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. வேலை கொடுக்குறது நிறைய படிச்சு வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, படிச்சு வேலை கிடையாது. அவங்களுக்கு மெசேஜ் வரும், கவலைப்படாதீங்க, டெய்லி 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நான் சொல்ற வேலை பண்ணி செய்யுங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல டெய்லி 3000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு, மாதம் எவ்வளோ ஆச்சு, 90,000 ஆச்சுல்ல, சரி நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. கட்டிட்டு ஒரு நாளைக்கு இன்னும் வேலை செய்யுங்க. இப்போ நாகர்கோவிலில் உள்ள எல்லா ஹோட்டலுக்கும் ஸ்டார் கொடுக்கேன், திருவனந்தபுரத்தில் ஹோட்டலுக்கு ஸ்டார் கொடுக்கேன், இந்த ஹோட்டலுக்கு 3 ஸ்டார், இதுக்கு 2 ஸ்டார். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 3000 ரூபா வந்தாச்சு. ஏற்கனவே நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். 2ஆம் நாள் 3ஆம் நாள் அப்புறம் சொல்கிறோன்னா நமக்கு வேற ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் சேர்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 கிடைச்சிடும். அதுக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபா போடுங்க. 5 லட்சம் போட்டு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் முடிஞ்சிருவான். 5 லட்சம் பத்தாது, வேற ஒரு ஸ்கீம் இருக்குது. அது சேர்த்திங்கன்னா மாதம் ரெகுலராக உங்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்து கவலையப்படாதீங்க. அப்படி 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் ஏமாற்றி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு இப்படி பல்வேறு விதமான மோசடிகள் கேர்ள்ஸில் நிறைய இருக்கு. அதனால சொல்கிறேன், இப்போல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறத பிரச்சனை. இந்த டீச்சர் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறது, அவங்கள வந்து வேலை கேட்கிறது பெரிய பிரச்சனை தெரியுமா. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் இல்லை, பெண்கள் பிள்ளைங்க, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு பெரிய சங்கடம். நம்ம கரெக்ட் பண்ண சொன்னீங்கன்னா சரியான மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை, பொய்யாக வரக்கூடாது, கொண்டு வச்சு காப்பாற்றணும், வருமானம், இப்படி தெரிஞ்சிருக்காங்கல்ல. அப்போ பிள்ளைகளுக்கு வேலையெல்லாம் கொண்டு போய் மேட்ரிமோனியல் வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. நான் இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், எங்கள் ஞாபகம் வச்சுட்டு என் பிள்ளைக்கு பொண்ணு வேணும், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும் சொல்லி போடுறாங்கல்ல. இப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து ஃபோன் வருது, மெசேஜ், ஐ saw your advertisement in the matrimonial website. உங்களுக்கு ஃபோட்டோ, உங்களுடைய விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சென்னையில் டாக்டராக இருக்கிறீங்க. நானும் டாக்டர் தான். நான் அவ்வளோ நீ பொம்பளை தான். நான் வந்து இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு மாதம் 20 லட்சம் ரூபா சம்பளம். உடனே ஹாய் how are you அப்படின்னு அந்த பொண்ணு, இவன் ஃபைன் தேங்க் யூ how are you இவன் அவன் ஃபோட்டோ, இவன் அவன் ஃபோட்டோ சொல்லிட்டு அப்படி அவங்களுக்குள்ள
லவ் வருது. இப்போ சொல்றான் நமக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்த 6 மாதம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. மாப்பிள்ளை எங்கே இருக்கான்? இங்கிலாந்து. இந்த பொண்ணு எங்கே இருக்கு? சென்னை. சின்ன பிள்ளைகள் நமக்கு புரியல. அப்போ அவன் என்ன செய்யறான்? அங்கே இருந்து உனக்கு ஒரு பரிசு அனுப்பியிருக்கேன். நான் மாசம் 20 லட்சம் சம்பளம் வாங்கல, அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு அனுப்பிச்ச உடனே சரி சரி வேண்டாங்க, அந்த பரிசெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்றான். ஐயோ எங்க நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். இல்லை, பாம்பேலேருந்து ஃபோன், மேடம் உங்களுக்கு ஒரு பரிசு வந்துருக்கு. ஆமாம் தெரியும். நான் என்ன பண்ணுவேன், அது நீங்கள் அந்த கஸ்டம்ஸ் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு 50,000 ரூபா கட்டுங்க. உடனே 50,000 கட்டி அடுத்து 3 நாள் கழிச்சு வரோம். மேடம் இது சாதாரண கிஃப்ட் கிடையாது, யாரோ இங்கிலாந்துல அனுப்பியிருக்காங்களா அவங்களுக்கு, இதுக்கு வேல்யூ என்னன்னே தெரியல, நாங்கள் இதெல்லாம் சும்மா அந்த 50,000 கொடுக்க முடியாது, ஒரு 3 லட்சம் ரூபா கொடுக்குறோம். அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம 3 லட்சம். அடுத்தது ஃபோன் திறந்து பார்த்துட்டோம், நெக்லஸ், வைர நெக்லஸ், அது வேற ஒரு 10 லட்சம் ரூபா டேக்ஸ் கட்டணும். 10 லட்சம் இல்லை, 30 லட்சம் டேக்ஸ் கட்டணும். அவ்வளோ வேண்டாம், ஒரு 10 லட்சம் அனுப்பி விடுங்க. இப்படி 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 அந்த 20 லட்சம் ரூபா அனுப்பிச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம ஏமாந்துட்டோம் போல இருக்கு. அவ கட்டாம இருக்கா, அடுத்த 10 லட்சம் அவங்க ஃபோன் பண்றான். டாக்டர் ரவி, you know, check and delivery of my gift. அனுப்பிச்ச கிஃப்ட் நீ வாங்கலையா? இல்லையா, திருப்பி ஒரு 10 லட்சம் கட்ட சொல்றாரு அப்படின்னு அவன் சொல்றான். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்பிங்க, நீ 10 லட்சம் கூட வாங்கணும், பரவாயில்ல, என் அப்பா பணம் கட்டுவார் அப்படிங்கிற அவன். அப்படிலாம் கட்டுற நானே கட்டிடுறேன் அப்படின்னு அந்த லேடி திருப்பி ஒரு 10 லட்சம் 30 லட்சம். அப்புறம் தான் எங்கள்கிட்ட வர்றா, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நான் சொல்லிட்டேன் நீ ஏமாந்துட்ட, ஆன்லைன் ஸ்கேம். இதுக்கு பேர் என்ன தம்பி சொன்னார்ல, ஆன்லைன் ஏமாந்துட்டியம்மா. நான் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் காவல்துறையில் வேலை பார்க்கும்போது, காவல்துறை தலைமை இயக்குநராக இருக்கும்போது, படைத்தலைவராக இருக்கும்போது நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி வருவாங்க, மெசேஜ் கொடுப்பான், மெயில் கொடுப்பான், ஏமாந்துடாதீங்க, கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லுவான். அவன் போய் அப்படி ஆளே கிடையாது, வீட்டில் இருக்கும், வாங்காதீங்கன்னு எத்தனை போட்டேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. சினிமா பாட்டு, சினிமா ஜோக்கு, இது மாதிரி தானே பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பணம் போனது தான். இதெல்லாம் பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள். பணம் எங்கே போச்சு? வெளிநாட்டுக்கே போயாச்சு. அந்த பணத்தை திருப்பி கொண்டோம்னா நம்மளோட போலீஸ் இன்டர்நேஷனல் போலீஸை கான்டாக்ட் பண்ணி நம்ம இங்கிலாந்து ஏரோப்ளைனில் போய் அவனை அங்கே தான் முடியும். நிறைய குற்றவாளிகள் இருக்கிறது நைஜீரியா, ஆப்பிரிக்கா. அங்கே போனால் வேற போலீஸ், நம்ம போலீஸ் அவங்க பிடிக்க முடியாது. சர்வதேச போலீஸ் உதவினாலும் அவங்களுக்கு கூட்டி தான் போகணும். அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு குற்றவாளி சில நாடுகளில் போய் இருந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி நிறைய மக்கள் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்களுக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு, 10 கோடி ரூபா கிடைச்சிருக்கு அப்படின்னு மெசேஜ் வரும். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அங்கே கான்டாக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு 10 கோடி அடிச்சிருக்கு, உங்கள் மொபைல் நம்பரை அந்த நம்பருக்கு பரிசு விழுந்திருக்கு, லாட்ரி விழுந்திருக்கு, 10 கோடி ரூபாய் இருக்கு, எங்களுக்கு உடனே 1 லட்சம் ரூபா இருக்குங்க. நாங்கள் பிறகு இது பணம் சொல்லி கொஞ்சமாக 10 லட்சம் ரூபாய்க்கு ஏமாற்றிட்டு போயிடுவோம். இப்போ என்ன தெரியுமா லேட்டஸ்ட் மோசடி? நீங்கள் +2 படிச்சுட்டு சென்னையில் படிக்க போகிறீங்க ஒரு காலேஜில். அந்த காலேஜில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நம்பர் எடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மா நம்பர் இருக்கும். உங்கள் அப்பா பயணத்தில் இருப்பார், உங்கள் அம்மா பயணத்தில் இருப்பாங்களா, போராடிப்பான். மேடம் நீங்கள் தானே ஜாவத்ரி? ஆமாம். உங்கள் பொண்ணு தானே அனிதா? ஆமாம். அவள் தானே சென்னையில் இந்த காலேஜில் படிச்சது? ஆமாம். அவளை நாங்கள் கைது பண்ணிக்கிறோம். நீங்கள் யாருங்க? நாங்கள் தான் சென்னை போலீஸ். ஏன் கைது பண்ணீங்க? உங்கள் பொண்ணு அவன் எதுவுமே போட கொடுத்தான். என் பொண்ணு போதை பொருளா? அவன் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்னங்க தெரியும்? உடனே உன் ஃபோனில் இருந்து கூகுள் பேயில் எனக்கு நம்பர் அனுப்பி, இல்லாட்டி நாங்கள் போலீஸில் உடனே கைது பண்ணி ஜெயில் அடைச்சிடுவோம். அந்த அம்மா பயந்தாச்சு. பிறகு பைசா கொடுத்த மாதிரி போன் அடிச்சு மேலே போட்டாக்கா, மகனே உனக்கு போலீஸ் பிடிச்சாங்க. போலீஸ் எந்த போலீஸ்? நான் கிளாஸில் இருக்கேம்மா, கிளாஸ் ஆஃபீஸ் இருக்கு. அப்படி சம்பவமே நடக்கல. புரியுதா? இது பேர் ஆன்லைன் அரசு. நல்ல பேர், நல்ல நேம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, வேற பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரசாத் இந்த பேர்
கால் வருது. அந்த வீடியோ உங்களுக்கு வரும், உங்க அப்பா வரும், ஹிந்தியில், உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் கவலை இல்லை. அந்த வீடியோவில் பேசுறது யாருன்னா ஏன் போட்டோ ஏமா நான் பேசுறதில்ல இதே மாதிரி பேச்சு. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வீடியோ போடும், உங்க மேல கேஸ் இருக்கு, உடனே நீங்க பாம்பேக்கு வரணும் அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னா நான் தான். ஏன் போட்டோம், ஏன் வீடியோவை எடுத்து நான் பேசுற மாதிரி பேசி பாகிஸ்தான்ல இருந்து வீடியோ போட்டு வட இந்தியாவில் போட்டு ஏமாத்தணும். இப்படி விதமா உங்க போனை கட் பண்ண போறோம். Dear customers, we are going to disconnect your telephone in 1 hour. Your telephone has been blacklisted. If you want to know further information, please touch 1. உங்க போன் கட் பண்ண போறோம், சந்தேகம் இருக்குன்னா ஒன்னு அமுக்குன்னு சொன்னா உங்க போனை வச்சுட்டு பெரிய மோசடி நடந்திருக்கு, உங்க போனை வச்சு கள்ளக்கடத்தல் நடந்திருக்கு, எனவே உங்க மேல கேஸ் போட போறோம். மேல் விவரம் தெரியும்னா ரெண்டாமுக்குன்னா பாம்பே போலீஸ் ஸ்டேஷன். அவன் சொல்லலாம் அவங்களை கைது பண்ண வரோம். இப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் என்ன பண்ணாங்கன்னா இது ராத்திரி 8 மணிக்கு வரும், 10 மணிக்கு உங்க கரண்டை கட் பண்ண போறோம். கரண்ட் கொஞ்சம் தான் ஏசி இல்லாம இருக்க முடியாது. ஏன் நீங்க ஆதார் கார்டை இணைக்கல, இணைச்சிருக்கீங்க, ஆனா அது இந்த ரெக்கார்டுக்கு வரல. 10 மணிக்கு உங்க வீட்டுல கரண்ட் கட்டு. அப்பதான் என்ன பண்ணணும், நீங்க சும்மா பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த லிங்க்ல வந்து ஒரு 10 ரூபா போட்டுருங்க. 10 ரூபா போட போதும், நான் மீதி கட்டிக்கிறேன், மீதி பணத்தை அப்புறமா கட்டுக்கிறேன். அந்த லிங்க்ல போனா இந்த 10 ரூபா கட்டுறதுக்கு உங்க பேங்கோட எல்லா லிஸ்டும் கேட்பான். பேங்க் ஐடி என்ன, பேங்க் பாஸ்வேர்டு என்ன, ஒரு ஓடிபி வரும், அதையும் சொல்லிடுவோம். இந்த ஓடிபி வந்த உடனே பேங்கில் உள்ள 5 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தமாக எடுத்துக்கணும். இப்படி இப்போ வட இந்தியாவிலையும் நிறைய சைபர் மோசடி கும்பல்கள் தொழில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எனவே தயவு செஞ்சு பிள்ளைங்களே இந்த மாதிரி போன் வந்தா இதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்சிடி கட் பண்ணுவோம், போனை கட் பண்ணுவோம், வேலை கொடுக்குறோம், பணத்தை கொடுக்க அப்படின்னு உங்க அப்பா அம்மாங்க வரோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க காரணம் உங்களை மாதிரி பிள்ளைகள் சைபர் கிரைம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களை எளிதில் ஏமாற்ற முடியாது. நீங்க எளிதில் ஏமாந்து விட மாட்டீர்கள். உங்க அப்பா அம்மா பாவம், அவங்க ஏமாற்றணும், எளிதில் ஏமாற்றணும். எனவே உங்க அப்பா அம்மா சொல்லி இதெல்லாம் சைபர் கிரைம் அம்மா, இதெல்லாம் நீங்க பதில் சொல்லாத, இதெல்லாம் பேச போற பணத்தை அழைச்சிட்டு போயிடுவான். உங்க வங்கி கணக்கை யார்கிட்டையும் கொடுக்க கூடாது. உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சொந்தமா வங்கி கணக்கு இருக்கா? உங்க அப்பா கிடைக்கும், பாவம் தான், சின்ன பணம் இருக்கு, பெரிய பணம் இருக்காது, சின்ன பணம் தான் இருக்கு, அதே அடிச்சுட்டு கடன். இன்னொன்று கண்டிப்பாக சொல்லணும் பிள்ளைங்களே, நீங்க வளருவீங்க, காலேஜில் படிப்பீங்க, கவர்மெண்ட்ல வேலைக்கு சேருவீங்க, பிரைவேட்ல சேருவீங்க, மாசம் உங்களுக்கு அதில் ஒரு 50,000 சம்பளம் வரும், உங்களுக்கு சின்ன ஆசை வரும், நமக்கு கொஞ்சம் கேம்பிளிங்னா சீட்டு விளையாடலாம், சூதாடி விளையாடினா 1 மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதான் 1 லட்சம் கிடைக்கும். 1 மணிக்குள்ள விளையாடி ஜெயிச்சா 1 லட்சம் கிடைக்கும். அவன் போடுவான், ரம்மி ஆடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா, ஆட் பார்த்துருக்கீங்களா, விளம்பரம், நான் ரம்மி ஆடுனேன், எனக்கு ஒரே நாள் 10 லட்சம் கிடைச்சிது. அப்போ இந்த சீட்டாட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, போய் விளையாட போவாங்க. 5,000 போடுவாங்க, 10,000 கிடைக்கும், 10,000 போடுவாங்க, 20,000 கிடைக்கும், 4 பேர் கடை வாங்கி 1 லட்சம் ரூபா போடுவான். அப்படி போயிடும். ஆன்லைன் தானே, ஆன்லைன் தான் அது, அந்த மிஷினே அப்படிதான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நீ 5 லட்சம் போட்டு விளையாடும் போது 50,000 வந்துடும், இல்லை 10,000 வந்துடும். ஒரு 1,000 ரூபா போட்டா 2,000 வந்துடும். 1 லட்சம் போட்டா அப்படி ஏமாத்தி அப்படியே கூட்டிட்டு போய் பெரும் தொகை. ஒரு போலீஸ்கார ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் 20 லட்சம் ரூபா போடுறான். 20 லட்சம் போச்சு. 10 லட்சம் கடன் வாங்கிக்கலாம் திருப்பியும். அந்த 10 லட்சம் போட்டு விளையாடி பார்க்கலாம், ரொம்ப விளையாடலாம். 30 லட்சம் போன வாழ்க்கையை எடுத்து துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி வச்சுட்டு இந்த போட்டு டாப் அப்படிங்கிறது துப்பாக்கி எடுத்து அவனே மண்டலத்தில் சேர்த்தான். ஏன்னா 30 லட்சம் கடன், பல ஆண்டு கடன் வாங்குற திருப்பி அவன் சும்மா விட வந்தான்.
சுதர் வந்து சுதர் சில ஆட்கள் அப்படி விளையாட்டு ஊரில் அந்த காலத்தில் ஏமாந்து செத்தே போயிடும். குடும்பங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கும். நல்ல வசதியாக இருப்பாங்க. இந்த சீட்டர் விளையாட போவான், 1 லட்சம் போட 2 லட்சம் 10 லட்சம் கடன் போவான், இதுவும் போயிடும். கடன்லேயே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படி ஒரு ஆட்கள் அந்த காலத்தில். இப்படி குழந்தைகளே இந்த ஆன்லைன் ஸ்கேமில் பல்வேறு விதமான மோசடிகள் இருக்கு. இந்த மாதிரி ஆன்லைன் கேம்லிங் இருக்கு. உங்களுக்கு எளிதில் சொல்லி ஏமாற்ற முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 8-9 மாதங்களில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் 1500 கோடி ரூபாய்கள் ஏமாந்து விட்டார்கள். நாங்கள் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே. நான் சென்னையில் இருந்தால் எனக்கு டெய்லி ரிப்போர்ட் வரும். தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் வழக்குகள் வரும். 10 லட்சம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த ஊரில் 10 பேர் சேர்த்தாங்க, இன்னொரு ஜாதி கலவரம், அங்கே ரோடில் வந்து 10 பேர் சேர்த்தாங்க, இங்கே வேணும் கொடுக்கலாம், ஜாதி கலவரம், மத கலவரம், குடும்பமே தங்கப்படி சேர்த்தாங்க, இப்படி டெய்லி காலைல வரும். அரசியல் பிரச்சனை எல்லாமே வரும். அப்போ காலைல பார்க்கும்போது இந்த நேரம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை கொள்ளை நடந்திருக்கு, இந்த செயின் பறிப்பு நடந்திருக்கு, மோட்டார் சைக்கிள் நடந்திருக்கு, ஏமாந்திருக்கிறாங்க, நில மோசடி, இந்த மாதிரி பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையால் அவங்களா செஞ்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட்டில் திருட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு திருட்டு 50, 60 லட்சம் ரூபா, 60 கோடி ரூபா தமிழ்நாட்டிலே திருட்டு மொத்தம். தமிழ்நாட்டில் நடக்க எல்லா திருட்டையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 50-60 கோடி ரூபா தான் வரும். ஆனால் இந்த சைபர் மோசடி நல்ல மாயம் நல்ல நல்ல காரியம். சைபர் மோசடியில் 1500 கோடி பணத்தை வளர்ந்தவன் அவ்வளோதான். இப்போ நாகர்கோயிலில் வந்து 92 லட்சம் ரூபா விட்டுருக்காங்க. நம்ம அவளுக்கு வாழ்க்கையை ஜெயிக்க முடியுமா? 90 லட்சம் இழந்த பெண்மணி அவளால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆசிரியர் பெருமைகள் மாதம் 30,000-40,000 சம்பளம் இல்லையா? 90 லட்சம் ஒரு நர்ஸ் அம்மா வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்படும். உள்ள கடன் ஏதாவது ஆசிரியர் பெருமைகள் தயவு செய்து பிள்ளைகள் சொல்லுங்க. சைபர் கிரைம் மோசம், ஆன்லைன் ஸ்கேம் பயங்கரமானது. ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. உங்கள் வந்து ஆசையை தூண்டுவாங்க. மாதம் 1 லட்சம், மாதம் 2 லட்சம், இங்கே 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் கிடைக்கும். இப்படி எல்லாமே உங்களை நம்ம பெற்றோர்களை எளிதில் ஏமாற்றி இந்த மாதிரி பணத்தை அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். நான் குற்றவாளி பிடிக்க போனோம்னா லாபம் போகணும், கம்பெனி போகணும், இல்லாட்டி வட இந்தியாவில் யூபி, ராஜஸ்தான் இங்கெல்லாம் தான் போகணும். அது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே எல்லாமே கொள்ளக்காரங்க இருக்கும். அந்த ஊரோட எல்லாருமே கிடையாது. போலீஸ் நுழைஞ்சாலும் எல்லாம் ஓடிப்பாங்க. இல்லாட்டி நிறைய துப்பாக வந்துருப்பான். துப்பாக்கி சொல்றது அவனோட காவல்துறை அங்கே போய் ஒருத்தர் போய் துப்பாக்கியால் சொல்லிட்டு பெரிய பிரச்சனையா நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் அவங்க பேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீதாக இருக்கு. அவன் நம்மளை ஏமாத்துறது ஒரு ஆளாக இருப்பான். அவனுக்கு ஓனர் இருக்கிறதுனா இருப்பான். அவனுக்கு ஓனர் இருக்கிறதுனா இருப்பான். அவன் பணத்தை எடுத்து அமெரிக்கா போயிருப்பான். அதே மாதிரி நிறைய ஃபைனான்ஸ். நான் தமிழ்நாடு காவல்துறையுடைய பொறுப்பில் வரும்போது தமிழ்நாட்டில் 5 கம்பெனி பெரிய மோசடி பண்ணிருந்தான். எப்படின்னா இங்கே 1 லட்சம் போட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு 10,000 கொடுத்துருவோம். 6 மாதம் கழிச்சு அந்த 1 லட்சம் திருப்பி விட்டுருவோம். மக்கள் லட்சமாக பணம் கட்டணும். நான் கேள்விப்பட்டேன். ஆசிரியர்கள், போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் பணம் தரணும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் பணம் தெரிஞ்செல்லாம் வராது. என்ன பண்ணோம்? சிபிஐயில் இருக்கிற அதிகாரி வந்து அப்படின்னு போனாங்க. மகாராஷ்டிரா சிபிஐ நேர்மையான அதிகாரி அதை கூப்பிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டோட 5 மோசடி கம்பெனியும் ஒரு வாரத்தில் போனோம். எல்லா மோசடி 10,000 கோடி ரூபாய் டெபாசிட் வாங்கிக்காங்க. இப்போ பிடிச்சதான் வந்து நிலையில் நடத்தி ஓடிக்கணும். தமிழ்நாட்டில் ஒரே தான் 140,000 ரெயின் எல்லாத்தையும் அரசு பண்ணி கம்பெனியில் சீஸ் பண்ணி மாசா சீஸ் பண்ணி அவங்க சம்பாதிச்சு எல்லாம் சொத்தை சீஸ் பண்ணி ஒரே நாள் ஒரே நாள் 5 கம்பெனியை
போன்ற சைபர் குற்றங்கள்ல நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி ஒரே வழி என்ன? What's your name? Asya. இந்த மாதிரி சைபர் மோசடிகளில் நாமும் நமது அப்பாவும் நமது அம்மாவும் நமது உறவினர்களும் மாட்டிக்கொண்டு பணங்களை இழக்கக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஓகே. Asya. Asya. Ini apa sih? Asya. Asya betul lah. Mobile use பண்ணா சேஃப்டியா இருக்கும். Allah. Ini sudah. Mobile phone use பண்ணா சேஃப்டியா இருக்கும். Safety. Allah, safety. பாதுகாப்பு. மனிதனுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? What are the needs of human being? ஒரு மனிதர்களுடைய தேவை என்ன? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? Congratulations, நிக்கலா. வடி. சாப்பாடு. அதுதான் பாருங்க. நம்பர் 1 உணவு செத்து போயிடும். அது இது இருக்கா? அது பூ ஏதாவது இருக்கா? ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு. பயாலஜிக்கல் நீட்ஸ். இது ஒரு பெரிய சைக்காலஜி தியரி, ஒரு பெரிய உளவியல் தியரி. என்னன்னா ஆப்ரஹாம் மேஸ்லோ மேன்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், மனிதனுடைய தேவை என்னன்னு சொல்லி ஒரு முக்கோணம் போட்டான். அடிப்படை என்னது? இங்க சொன்னார்ல, இங்க பேரு ஆகாஷ் சொன்னார்ல, மனிதனின் அடிப்படை தேவை உணவு, நீர், குடிக்க தண்ணி. வேற ஒன்று நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இது மூணு தான் மனுஷனுக்கு முக்கியம். ஓகே, ரெண்டாவது தேவை யாராவது? அதெல்லாம் பயாலஜிக்கல். தண்ணி, உடம்புக்கு என்ன வேணும், மருந்து, மாத்திரை எல்லாம். எஸ் என்னங்க? உடல் சார் வீடு உணவு, தண்ணீர், மருந்து, மாத்திரை நம்ம உடம்புக்கு தேவையானது. பயாலஜி. நம்பர் 2 ஷெல்டர், உடை, காற்று. செத்து போயிடுவோம். காற்று நல்ல பாய், நினைக்கவே இல்லை. நல்ல பாய், காற்று, சுத்தமான காற்று. அறுதினே சொல்லல, அதான் நல்ல பாய். காற்று நம்ம உடனே செத்துருவோம். இருக்குதாவது மேடம் நம்ம வேற கொடுத்துருவோம். ஓகே, எஸ். மனித இனத்துக்கு ரொம்ப முக்கியமானது குடிக்கிற சாப்பாடு, தண்ணி, நல்ல சுவாசம், மருந்து. ஹலோ சிவாஜி, ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. ரெண்டாவது நிறைய தேவை இருக்கு. அவர் சொன்னார் பணம் வேணும்னு சொன்னாரு, நிம்மதி வேணும்னு சொன்னாரு. ரெண்டாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டுக்கு தொடர்பான விஷயம் அதான். என்ன பண்ணணும்? பாதுகாப்பு. அதாவது ஒரு மனிதனுக்கு
பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நிறைய பாதுகாப்பு. அந்த பிள்ளை சொன்னா நான் கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சு, நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மனிதனுடைய மிகப்பெரிய தேவை பாதுகாப்பு. பாதுகாப்புன்னா என்ன பாதுகாப்பு? நான் கேட்கணும். முதல்ல சொன்னேன், வாட் இஸ் திஸ்? என்ன கேட்டாலும் யார் சொன்னாலும் வாட் இஸ் திஸ்? பாதுகாப்புன்னா என்னங்க? எதை சொல்லுங்க? நீ பொம்பளை பிள்ளையா இருக்கிற, சென்னையில் கொண்டு போய் காலேஜ் சேர்க்கணும். உங்க அப்பா நீ டிக்கெட் எடுத்து போயிட்டு வந்து சொல்லுவாளா? அவங்க அப்பா இந்த பக்கம், அம்மா அந்த பக்கம், ஒரு செக்யூரிட்டி எந்த பையன் என் பிள்ளைய பார்த்துக்கூடாது அப்படின்னு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் போட்டு கொண்டு போவாங்க. எங்க தலைவர்கள் அப்படிதான். நான் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போகிற பிள்ளைல பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பக்கத்தில் இடத்துல போட்டுருவாங்க. இப்படி மாசுறாங்க, எல்லாம் அழகான பையனை போட்டு பார்த்துக்கூடாது. பிரச்சனையா இருக்கு. இந்த ரூம்ல இருக்கிறோம், இங்க வந்து இஸ்ரேலிஸ் வந்து பாம்பு போட்டுருவாங்க. அப்படி நம்ம உட்காருவோம். நீங்க தீவிரவாதிகள் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம இங்க இருக்குமா? வரவே மாட்டோம். பிசிக்கல் செக்யூரிட்டி. இந்த வீடு இடிஞ்சு விழுந்து இருக்கும் மழை பெஞ்சா, அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள இருக்குமா போய்? ஸோ நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் நம்ம இருக்க விரும்புவோம். பிசிக்கல் செக்யூரிட்டி. இன்னொன்று சோசியல் செக்யூரிட்டி. ஒரு கேர்ள், சின்ன பிள்ளைகள் உங்களை பாதுகாப்பா அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் உங்களை பாதுகாப்பாக செய்யணும். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், இன்னொரு 5 ஆண்டுகள் கழிச்சு 10 ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு தேவையான பெரிய செக்யூரிட்டி ஒன்று இருக்குது. அது இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், மாறி போயிடும். அதை சொன்னார், அந்த தேவை பற்றி சொன்னார். ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, பண பாதுகாப்பு, போதுமான வருமானம் வேண்டும். இன்னைக்குள்ள கண்டிஷன்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன டீச்சர் சிரிக்கிறாங்க. நாங்கள் 1 வருஷம் 1 வேலை பார்த்து இன்னைக்கு என்ன கொடுக்குறாங்க, இதெல்லாம் மேலே இருக்காங்க. வருஷம் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கோம். கொடுக்குறாங்களா? இதை வச்சுதான் கேட்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்க, அங்கே இருக்கிறாங்க. பாதியோட வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன துபாய்க்கு போயிருந்தாங்க. போன வாரம் துபாய்க்கு போயிருக்கேன். சார் சைலண்ட் பாபு சார், ஒரு சினிமா நடிகரை கூப்பிட்டாங்க. சினிமா நடிகர் அவர்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஏன்டா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சார் கேட்குறீங்க? இந்த சினிமா நடிகர் என்ன வளர்க்குது, இதுவே கடவுள் வந்து என்கிட்ட ஒரு வாரம். இதுக்கெல்லாம் துபாயில் வேலை பார்க்குறேன். எப்படிங்க? துபாய், அது மாதிரி கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஷார்ஜா, ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த கடவுள் வந்து என்கிட்ட வந்து ஏதாவது மரம் கொடுக்குறேன் ஏன்னா, இந்த துபாயில் இருக்காங்கல்ல மக்கள், இவங்களுக்கெல்லாம் மாதம் 1ஆம் தேதி கூகுள் பே 1 லட்சம் ரூபாய் போட்டுருக்க சார். சாமி, இங்கே இருக்கிற கஷ்டப்படுறாங்க ஆளுக்கு கூகுள் பே மூலமாக அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாய் போட்டு விடுங்க போதும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு மாதம் கூகுள் பே ஒரு 1 லட்சம் போட்டு விட்டாங்க. அது கடவுள் அவங்க கும்பிடலாம் போட மாட்டோம், அவங்களுக்கு பொங்கலை வைக்க மாட்டோம். அப்போ ஏன் விட மாட்டேங்குது? விழா இதுதான் சோசியல் சமுதாய பிரச்சனை, அது பெரிய பிரச்சனை. அதை விடுங்க. ஸோ குழந்தைகளை உங்களுக்கு மாதம் 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் திருமணமாகி ஒரு 2 பிள்ளைகள் பெற்ற பிறகு உங்களுக்கு மாதம் குறைஞ்சபட்சம் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன்ல 1 லட்சம் ரூபாய் வருமானங்கள் தான் கௌரவமாக வாழ முடியும். பிள்ளைகள் நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், உடம்பு முடியல ஆஸ்பத்திரிக்கு போகணும், நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல சாப்பாடு உண்டா இல்லையா? அதுக்காக உள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த பள்ளிக்கூடம். ஏன் வந்து டீச்சர் ஆசிரியர் பெருமக்கள் தமிழை நல்லா படி, இங்கிலீஷ் நல்லா படி, கணக்கு நல்லா படி, சயின்ஸ் நல்லா படி, ஜியோகிராஃபி படி, கமர்ஷியல் படி சொல்றாங்கன்னா, உனக்கு ஏதாவது வேலை தெரிந்தால் மட்டும்தான் சம்பளம் கொடுப்பார்கள். வேலை தெரிஞ்சுமே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. என்ன செய்ய முடியும்? சமுதாயத்தில் அப்படி என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு குழந்தைகளை பெரிய பிரச்சனை தெரியுமா? ஒண்ணு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை, பெரிய பிரச்சனை. 2 மிகப்பெரிய பிரச்சனை, வேலை இருக்கும் ஆனால் அந்த வேலை பிடிக்காது என்பது அதோட பெரிய பிரச்சனை. இந்த வேலையை நாம பார்க்கணுமா, போயிடுவோம் அப்படின்னா வேலை கிடைக்காது என்பது அதோட பெரிய பிரச்சனை. இங்கதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபடணும்னா
தமிழ் மொழியை நல்லா கற்கணும், ஆங்கில உலகத்தில் உள்ள மொழி ஆங்கில மொழியை கற்கணும், சயின்ஸ் கற்கணும், மேத்ஸ் கற்கணும். பூமியில் எங்கெல்லாம் நிலப்பரப்பு இருக்கு, எங்கெல்லாம் நாடுகள் இருக்கு, எங்க மலைகள் இருக்கு, எங்க காடுகள் இருக்கு, எங்க ஆறு இருக்கு, எங்க கடல் இருக்குன்னு ஜியோகிரபி. எனக்கு ரொம்ப ஈஸி. நாங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு மேப்பை கொண்டு போகிறோம், ஒன்றும் புரியாது. செக்கோஸ்லோவாக்கியா, யூகோஸ்லோவாக்கியா அப்படிலாம் சொல்லுவாங்க. உலகம் போர் 1, 2 உலக போர், 1வது உலக போர், 2வது உலக போர், அமெரிக்கா இப்படிலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த டீச்சர் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் டிக்கி பாட்டி, அவங்க வயசானவங்க, அவங்க பாட்டி தான் போடுவாங்க எல்லாம். அவங்க மேலே போகும் எனக்கு ஒன்றும் புரியாது. இன்னைக்கு கூகுள் மேப், மொபைல் போன தேவைன்னா கூகுள் மேப். நம்ம இந்த பில்டிங்கே கூகுளில் பார்க்கலாம். சைலேந்திர பாபு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதே மாதிரி என்ன ஹை ஸ்கூல், செண்பகம் ஹை ஸ்கூல் பிள்ளைகள் சைலேந்திர பாபு பேசுறான்னா அமெரிக்கன் நம்ம கூகுள் மேப்ல பார்த்து இந்த பில்டிங்கே தெரியும். மேம் பக்கத்தில் உள்ள பில்டிங் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். மனிதர்கள் பூமியில் எல்லா இடத்துலையும் கப்பலில் போய் ஒவ்வொரு இடமா ஸ்கொயர் மீட்டர் அளந்து வந்துருக்கான். தாமஸ் குக் பூமியில் எங்கெல்லாம் கடல் இருக்கு, எங்கெல்லாம் நிலம் இருக்கு, பூமிக்கு சூரியனுக்கு எவ்வளோ தூரம்னு சொல்லி ட்ரையாங்குலேஷன், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் ட்ரையாங்குலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பூமியை சுற்றி 3 முறை வந்தான் தாமஸ் குக். அவனால தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆஸ்திரேலியா எங்கே இருக்கு, அமெரிக்கா எங்கே இருக்கு. 3வது முறை பூமியை சுற்றி வரும்போது அந்த தாமஸ் குக் எங்க வர செத்தே போயிட்டான். அப்படி கண்டுபிடிச்சு வரக்கு வச்சிருக்கிறாங்க. சும்மா கூகுள் மேப்பை பார்த்தா போதும். ஜியோகிரபி. நான் துபாய்க்கு இருந்தேன், எங்கே இருக்கு, எவ்வளோ தூரம் இருக்கு. சென்னையிலேருந்து மும்பை 1500, அங்கே ஒரு 1500 கிலோமீட்டர் போனால் துபாய், ஷார்ஜா எங்கே இருக்கு. அதுக்கும் நம்ம இருக்கும் எங்கே இருக்க எவ்வளோ தூரம், என்னென்ன யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை நாடுகள், 7 நாடுகள் அப்படின்னு சொல்லி. இப்போ மாரத்தானத்துலேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர், விமானத்தில் போனால் எவ்வளோ நேரம், திருநெல்வேலியிலேருந்து போனால், திருவேண்டத்திலிருந்து போகலாம், காரில் போனால் எவ்வளோ நேரம், எத்தனை மாவட்டங்கள் மூலமாக போகும். ஒரு கேட் ஐஏஎஸ் கேட், ஐஏஎஸ் கேட். ஆசாம் திஸ்பூர்லேருந்து கேரளாவுடைய கொச்சின் வரைக்கும் ரோடு வழியாக வந்தால் எந்தெந்த மாநிலங்கள் வழியாக வருவீர்கள். ஐஏஎஸ் கேட். சப் இன்ஸ்பெக்டர் கேட். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்தால் எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக வருவீர்கள். கொஞ்சம் ஸோ குழந்தைகளை இது போன்ற நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடங்களை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட எவ்வளோ உற்சாகமாக இருக்கீங்க. இப்போ கிளாஸ் ரூமில் எவ்வளோ உற்சாகமாக உட்காந்துருக்கீங்க. சினிமா தேட்டரில் இருக்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அடுத்த சினிமா வாங்கணும், ஏன் நிறைய இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அந்த மாதிரி கிளாஸ் ரூமில் அந்த உற்சாகம் வந்து அவங்களுக்கு நீங்கள் தான் ஏற்படுத்த ஆசிரியர் பெருமை உங்களுக்கு பண்ணி. The job of the teacher is to awaken the joy of learning and creative thinking. சினிமா பார்க்கறதுல எவ்வளோ உற்சாகம் பார்க்குறாங்க. கிளாஸ் ரூமில் போனால் என் டவுனில் பார்த்துக்கலாம், யாரோ செத்து போகிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது ஆர்வம் இல்லாத மாணவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் படிக்கிறதுல ஆர்வம் இல்லாத மாணவர்கள் நிறைய இருக்காங்க. வேற விஷயங்கள இன்ட்ரெஸ்ட், வேற விஷயம் தேவையில்லாத. ஒரு சினிமா நிறைய சினிமா வந்து ஃப்ளாப் ஆகி வச்சு அதுதான் என் சினிமா, என்னுடைய ஹீரோவுடைய சினிமா கேரக்டர் கீழே போச்சு. கேரளம் அந்த 100 கோடி பணம் கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன கிடையாது. சினிமா நிறைய போய் பஸ்ஸாக கொடுத்து சினிமா பார்க்கல, உனக்கு என்ன கேம்? நத்திங். சினிமா நிறைய இருக்கு, 20, 200 கோடி, 100 கோடி, 50 கோடி. அவங்க பணம் கஷ்டமான ஒன்றும் கிடையாது. அவனை நேசிக்கிற நீ உன்னையே நேசிக்கவில்லை. Why you don't love you? இந்த உலகத்தில் நீ நேசிக்கக்கூடிய முதல் மனிதன் நீயாக தான் கிடையாது. You should fall in love with you. உங்களை போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. உங்களை மாதிரி நாங்கள் ஏர்போர்ட்டில் போனால் கேமரா வச்சு பிடிக்கலாம். என் மூஞ்சி பார்த்தோன்னா சேர்ந்து விட்டுருங்க. ஏன்னா என் மூஞ்சி மாதிரி உலகத்தில் எந்த மூஞ்சியும் இல்லை, முகம் இல்லை. இந்த மாதிரி அழகான முகத்தை மாதிரி உலகத்தில் அருமையான முகம் உண்டா? எவ்வளோ அழகு கிடையாது. உண்டு அவளை மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. 720 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு ஆளு கூட ஒன்று மாதிரி அழகன் கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்க உங்களை நேசிக்கிறவளா இருந்தா, உங்களை 4 பேர் மதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கிளாஸ்ல அல்லது பள்ளிக்கூடத்தில் உங்களை எல்லாரும் பேசணும் உங்களை பத்தி அப்படின்னா, நீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சோம். அடுத்த ஒரு கிளாஸ் ஏன் சொல்றேன்னா, லேர்னிங் இஸ் ஏர்னிங். லேர்னிங் இஸ் ஏர்னிங். கல்வி என்பது வருமானம். நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த அளவுக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு சம்பளம்.
இங்க நீ அக்கறையோட படிச்சா உனக்கு 5, 6, 10 ஆண்டுகள் கழிச்சு மாசம் 10 லட்சம் ரூபாய் கூட வருமானம் வரும். நீ இங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சீங்கன்னா மாசம் 10,000 கூட வரும். பிகாஸ் லேர்னிங் இஸ் ஏர்னிங். கல்வி என்பது வருமானம். அதான் சொன்ன பாதுகாப்பு. குறிப்பா பெண்கள், உங்க கையில பணம் இருந்தால் தான் குழந்தைகளை உங்களுக்கு ஃபினான்சியல் செக்யூரிட்டிங்கிறான், பாதுகாப்புங்கிறான். பணம் பாதுகாப்பு. பணத்தோட இருந்தால் பாதுகாப்பாக இருக்கணும். இல்லைன்னு ஒருத்தர் நம்பிட்டு அவன் பைசா வாங்கிட்டு அவனுக்கு போட்டு காசை வாங்கிட்டு அடிக்க மாதிரி விளாடுறோம். எனக்கு கேள்வி ஆசிரியர் இல்லைன்னா அந்த காலத்தாமா பெண்கள் எல்லாம் அடிப்பாங்க. பெண்கள் வந்து புருஷன் அடிப்பாங்க. பெண்ணை நீங்கள் திருப்பி அடிச்சிருவீங்க, அதை பற்றி கவலை இல்லை. அன்னைக்கு அப்படி இல்லை, அடி வாங்கி சும்மா இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு பணம் தான், அவர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த காலம். இப்போ அதில் கொஞ்சம் மாறினாலும் கூட உங்கள் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை இருக்க முடியும். அது பேர் ஃப்ரீடம். ஃப்ரீடம், சுதந்திரம் என்பது அதுதான். இப்போ நான் வந்து சுதந்திரம் எனக்கு கூப்பிட்டாங்க, வந்திருக்கேன், நாளைக்கு சென்னைக்கு போவேன். யார் இந்த சென்னைக்கெல்லாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி புடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது பாருங்க அப்படின்னு யாராவது சொன்னால் நமக்கு பிடிக்குமா? மாணவர்கள் மத்தியில் கல்வியுடைய முக்கியத்துவத்தை பேசாதே, மாணவர்கள் மத்தியில் உடற்பயிற்சி பண்ணணும்னு சொல்லாதே, மாணவர்கள் மத்தியில் சிந்தித்து பார் என்று சொல்லாதே அப்படின்னு யாராவது சொன்னா கேட்பனா? நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். உங்களை மாதிரி சின்ன பொண்ணு நல்லா படிக்கணும்னு ஆசை. அந்த ஊரில் யாரும் பெண்கள் படிக்க வைக்கிறது இல்லை. பாகிஸ்தான் ஸ்வாட் பகுதியில் யாருமே படிக்கிறது இல்லை பெண்கள். அவன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அந்த ஊரில் தாலிபான் தீவிரவாதிகள் வந்துட்டாங்க. தீவிரவாதிகள் தெரியல. அந்த பெண்கள் படிக்கிறது, பெண்கள் வந்து உடம்பு பூரா மூடி தலையை மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு தான் படிக்க போவேன். ரேடியோவில் பேசலாம், ஸ்வாட் பகுதி பெண்களே, இஸ்லாமிய பெண்களே, வாங்க படிங்க, நீங்களும் டாக்டர் ஆகணும், நீங்களும் இன்ஜினியர் ஆகணும், பெண்களை நம்ம ட்ரீட் பண்ணணும், நம்ம பெண் டாக்டர் ஆகணும், வாங்க. டெலிவிஷனில் போய் பேசுகிறான். தீவிரவாதி பார்த்தான், இந்த பெண்ணை விட்டா சரியாகாது, இந்த பாரு நீ ஸ்கூலுக்கு போகக்கூடாது, ஆண்கள் படிக்கணும் ஸ்கூலுக்கு, பெண்கள் போகக்கூடாது, பிள்ளைகளுக்கு படிப்படினா சுட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த பெண்ணு சொல்கிறா, நீ சுட்டாலும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். சொன்ன மாதிரி துப்பாக்கி எடுத்துறாங்க. வேன் பிள்ளைங்க பார்த்துங்க, இதில் யார் மலாலா? அந்த பொண்ணு எந்திரிச்சான், ஐயாம் மலாலா. சுட்டான். 3 பிள்ளைங்களுக்கு முன்னடிப்பட்டு கீழே விட்டான். அந்த பெண்ணு ஒரு கொண்டு மட்டும் கண்ணுக்குள்ள போய் மூளை வழியை வெளியே கிட்டத்தட்ட சாகக்கூடிய சுச்சுவேஷனில் அந்த பிள்ளைய விமானத்தை தூக்கிட்டு போய் இங்கிலாந்து காப்பாற்றினாங்க. அந்த பெண் தான் பிற்காலத்தில் நோபல் பரிசு கொடுத்தாங்க. நோபல் பரிசு. அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? மலாலா. அவர் புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு பேர் ஏன் மலாலா, நான் தான் மலாலா. அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் யுனைடெட் நேஷன்ஸில் பேச வச்சாங்க, சர்வதேச நாடுகள். ஒரு ஸ்கூல் பொண்ணு 15 வயசு, உலகமே அவனை பற்றி பேசணும். நீங்கள் சின்ன வயசுல நினைக்காதீங்க, நீங்கள் சின்ன வயசுல ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டீங்க. சக்ருதீன் முகமது பாபர் ஆப்கானிஸ்தான் சமர்கண்ட் பகுதியிலிருந்து வந்து இந்தியாவை பிடிச்சிட்டான். அவன் முதல்ல சண்டை போட போகும்போது அவனுக்கு வயசு 12 வயசுல வாள் எடுத்து சண்டை போட்டவங்க தான் சக்ருதீன் முகமது பாபர். உங்களுக்கு என்னுடைய சாகிங்க சின்ன வயசுல உங்களுக்கு நல்லா எல்லாமே தெரியும். அந்த பொண்ணு 15 வயசுல இந்த துப்பாக்கியில் சொல்றா ஆவா போர்டில் இருக்கிறார். அவளை கொண்டு போய் யுனைடெட் நேஷன்ஸில் பேச வச்சாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சர்வதேச நாடுகள். என்ன பேசலாம் தெரியுமா? ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as the girl who was shot by the Taliban. தாலிபான் தீவிரவாதிகள் சுட்ட பெண்மணி வந்திருக்கிறாள் என்று சொல்லாதீர்கள், எனக்கு அவமானமாக இருக்கிறது. Call me as the girl who was working for the education of billions of children all over the world. உலகத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்களுடைய கல்விக்காக போராடின பெண் போராடி அப்படின்னு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேசலாம். கேட்டாங்க, நீங்க எப்படிமா இந்த மாதிரி ஒரு 15 வயசு பொண்ணு துப்பாக்கியில் சுடப்பட்டு வளர்ச்சிட்டு வந்து இப்படி நல்லா பேசுறீங்க எப்படி? ஸ்வாட் பாகிஸ்தான், அந்த படிப்பே இல்லாத இடத்துல. ஐ ரீட் a lot of books. நான் நிறைய நூல்கள் வாசிப்பேன். குழந்தைகளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிறைய நூல்கள் வாசிக்க வேண்டும். அடுத்த தேர்வில் 100 மார்க் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த நாளை கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டணும். Look at this, my dear
அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாங்க, பேர் என்ன? ஆஷிகா. எப்படி 100 மார்க் வாங்கினேன் எனது மருமை மகளே? என்ன சொல்லுவீங்க அம்மாட்ட? படிச்சாங்க. அதுக்கப்புறத்துக்கு மேலாக இந்த மாதிரி மீட்டிங் போட்டாங்க. பயணம் இளைஞர்கள் மன்றத்தில் சைலேந்திரபாபு சார் வந்தார். அவர் நான் சொன்னார், பெரிய மகளே, நீ சாதாரண மலையிலே நீ எரிமலை, நீ சாதாரண ஆளுகள், நீ சாதனையாளு அப்படின்னு சொன்னாரம்மா. எனக்கு சாதிக்கணும்னு ஆசை வந்துச்சுமா, அதான் நல்லா படிச்சோமா அப்படின்னு சொல்லி பாரு. உங்கள் அம்மா என்ன சொல்ல தெரியுமா? எனது மகளே, நான் போய் கிடைச்சது, ஐ ஆம் யுவர் ஃபேன், யூ ஆர் த ஐகான், நமது வீட்டினுடைய கதாநாயகி நீரா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கி பார்க்குறீங்களா? ஒரு சப்ஜெக்ட் 100 மார்க் வாங்கி பார்க்குறீங்களா? ஓகே, ஒரு சப்ஜெக்ட்ல ஏன் 100 மார்க் வாங்கன்னு சொல்றேன்னா, வெரி குட், ஓகே ஓகே ஓகே. ஆஷிகா, ஸோ ஒரு பாடத்தில் 100 மார்க் வாங்க ஏன் வாங்கணும்னா, கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு அப்பதான் மனதில் ஒரு தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். 25 வருஷமா கொடுத்துருக்கேன். எனது மாணவன் தான் இங்கே விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஜெயசீலன். அவர் கூட்டத்தார். அங்கே தான் அங்கே வந்தேன், ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். அவர் தான் கூட்டத்தார். ஃபங்க்ஷன் திரை தவிர மொபைல் ஃபோன் பார்க்கறத குறைங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி முந்தான நடந்தது. அங்கே தான் வந்தேன். அப்போ இந்த சிவில் சர்வீஸில் நான் என்ன சார் பண்ணணும்? நான் காலேஜில் படிக்கிறேன், எனக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் முதல்ல 10th கிளாஸ் ரூம்லேயோ பள்ளிக்கூடத்துலையோ தமிழ்நாட்டிலையோ ஒரு முதல் மார்க் வாங்கி காட்டு. யூனிவர்சிட்டியில் படிக்கிறியா, ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கி காட்டு. அது எதுக்கு சார்? ஐஏஎஸ்க்கும் யூனிவர்சிட்டி ரேங்க் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, ஒரு முறை யூனிவர்சிட்டியில் ரேங்க் வாங்கினா உனக்கு மனதில் ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை வரும். எஸ், ஐ அம் த டாப்பர் இன் த யூனிவர்சிட்டி, therefore I can also write the IAS exam. யார் வேணாலும் போட்டி போடலாம், நம்ம ரெடி தான், சண்டை போடலாம், தப்பில்லை, நமக்கு ரெடியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஸோ மை டியர் சில்ட்ரன், அட்லீஸ்ட் 1 class, 1 subject, 1 time, try to score a 100 marks. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படிப்பு என்பதை ஒரு கொண்டாட்டம். ஒரு ரகசியம் சொல்கிறேன் பிள்ளைகளே, உண்மையிலே சொல்கிறேன். நான் இந்த ஊரிலிருந்து பிறந்து வளர்ந்து போனோம்னா நமது வாழ்க்கையினுடைய மிக மிக அழகான நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் எதுவாக இருக்க முடியும் சொல்லுவாங்க? எஸ், ஸ்கூல். இப்போ now today is the most beautiful day in your life. உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை. மிக முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு எதை பற்றி கவலை கிடையாது. மத்தியான சாப்பாடை பற்றி கவலைப்படணுமா? யாரோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் பற்றி கட்டுறதை பற்றி கவலைப்படணும். யாரு காலம் வந்து அது கஷ்டப்பட்டாரு, கார் ஓட்டி லாரி ஓட்டியாரு, எப்படியாவது அந்த ஃபீஸை கட்டிடுவாங்க, யாரும் வராது. இன்னொன்று நீங்கள் ரொம்ப எங்காக இருக்குது, சின்ன பிள்ளை, உங்களுக்கு நோய் நொடி கிடையாது. நம்ம ஆசிரியர் பெரியவங்க கேட்டுவாங்க, படமாக எடுத்து வச்சுருப்பாங்க, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன், எல்லா ஸ்கேனும் இருக்கும். எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரவங்க அந்த பெரிய ஸ்கேன் நிறைய ரிப்போர்ட் எடுத்து வருவாங்க. நான் கூட அவங்க ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் தான் கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு ஸ்டேட் சாம்பியனாக இருப்பாங்க. பார்த்தா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, லங்ஸ் அட்டாக்கு, தலையாட்டாக்கு, ஹைப்பர் டென்ஷன், எல்லாம் நோய். எனவே எனக்கு கன்னியாகுமரி விஷயத்தில் மாற்றி விட்டுருங்க சார், நான் சென்னையில் என்ன இருக்க முடியும். அப்படி கூட நான் வயசான நோய் இல்லை. நாளைக்கு கூட நாங்கள் சைக்கிள் ஓட்ட போகிறோம். நாகர்கோயிலேருந்து அந்த பாலிகேசம் வரைக்கும் சைக்கிள் ஓட்ட போகிறோம். நான் கூட போகிறேன். என் கூட ஓட்டுறவங்கலாம் 20 வயசு 25 வயசு, எனக்கு 62 வயசு. எங்கேயாவது வந்து கை கால் ஒளியை தாண்டி கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வயசுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வாங்கலாம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் தப்பு இல்லை, நான் இருந்தால் கையெல்லாம் ஓடிக்கும். அப்போது இந்த வயசான பிறகு நிறைய நோய்கள் பிரச்சனை கவலைகள் உங்களுக்கு தெரியாத பார்த்துக்காங்க. ஆசிரியர் ஊரில் எல்லா பிள்ளைகளும் படிக்க வைப்பாங்க, அவங்க பிள்ளை வளர்க்க படிக்க. என் டீச்சர் உங்கள் எல்லா பிள்ளையும் 100 மார்க் வாங்கி கொடுக்குறீங்க, உங்கள் பையன் 100 மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் அப்படி சொன்னாங்க ஒரு டீச்சர். சார் நான் ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி கொடுக்குறேன் சார், ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க். என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறேன் சார், படிக்க வயசு பண்ணுறேன் சார். எவ்வளோ கஷ்டமா இருக்கு. எல்லா பிள்ளைகளுக்கும் சென்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொன்னால் தங்கச்சி எல்லாம் கண்ணு நல்லா படிக்குமா, 100 மார்க் வாங்கி மார்க் கொடுப்போம். அப்போ கேட்கலாம், என்ன சொன்னேன், 100 மார்க் வாங்கம்மா. ஏன் நான் கேட்டேன், ஏன் நல்லா இருக்கும், ஏன் 100 மார்க் வாங்குங்க? இந்த பொண்ணு கேட்குறது
கவலைகள், மன கஷ்டம், ஏகப்பட்ட பிரச்சனை. நமக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்பர் 2 ஒரு ரகசியம். குழந்தைகளே, நீங்க வாழ்க்கையில மிக அழகான நாட்கள் இந்த நாட்கள் தான். நம்பர் 2, உங்களிடத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய திறமைகள் இருக்கின்றன. உங்கள் கண் நல்லா தெரியுது, காது நல்லா தெரியுது, நல்ல ஞாபகம் சக்தி, கணக்கில் 100 மார்க் வாங்க முடியும், சயின்ஸ் புரிஞ்சுக்க முடியும், பெரிய சயின்ஸ் ஆக முடியும், ஓடலாம், விளையாடலாம். அந்த மாதிரி பையன் வந்து இந்த வாழ்ச்சண்டை பார்த்தீங்கன்னா, பயணத்தில் வாழ்ச்சண்டை போடுற மாணவனை இந்திய ராணுவம் செலக்ட் பண்ணி பூனால கொண்டு போய் பயிற்சி கொடுக்குறாங்கன்னா அவன் டேலண்ட் இருந்தால் தானே முடியும். ஸோ அந்த டேலண்ட் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான மூளைங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிறது. அதை கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க. அதில் என்ன சாஃப்ட்வேர் போட்டுருக்கு பாருங்க. கை கால் எவ்வளோ ஆற்றல் இருக்கு பாருங்க. நான் வந்து 58 வயசுல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டுவேன். 56 வயசு 4700 கிலோமீட்டர். ஆள் வந்து தாங்காது சார், 1000 கிலோமீட்டர் கஷ்டம். 4000 கிலோமீட்டர் தாங்க. நான் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் 28 கிலோமீட்டர் நீந்திய வந்து 12 மணி நேரம் நீச்சல். 58 வயசு இதெல்லாம் உடம்பு தாங்க. பயங்கரமான சக்தி இருக்குது உடம்புல. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடம்பு கிடையாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா துறையிலையும் எது நமக்கு எது பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பாட்டு பாடுறது, இயற்கையிலே பாட்டு வரும். சில பேருக்கு எல்லாம் ஓவியம், படம் வரைய பிடிக்கும். சும்மா வரைங்க. இங்கே எந்த டீச்சர் பிடிக்கலையோ அவங்க வரைய. இந்த டிசைனிங் நல்லா பண்ணிங்கனால மாதம் 10 லட்சம் சம்பளம். டிசைனிங் இருக்குல்ல, காலேஜில் படிச்சுட்டு டிசைன். நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆப்பிள் ஐஃபோன். 1,20,000 ஒரு ஃபோன். இந்த ஃபோனை டிசைன் பண்ணவங்களுக்கு சம்பளம் தெரியுமா எவ்வளோன்னு? இந்த ஃபோனை அப்படி டிசைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும். அவனுக்கு 300 கோடி ரூபா சம்பளம். கப்பல், விமானம், மொபைல் ஃபோன், கார், இதெல்லாம் டிசைன். படம் வரைஞ்சி போடுவாங்க. இப்படி போட்டால் நல்லா இருக்கும். போட்டால் கோடிக்கணக்கில் சம்பளம். டிசைன், படம் வரைவு, ஸ்கில், பேசக்கூடிய ஸ்கில். ஒரு வீடியோ எடுத்து பேசி போட்டு பாருங்க. எல்லாரும் குழந்தை எல்லாரும் பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபா. நீங்கள் இந்த கன்னியாகுமரி சுமதியில் பையன் ஒரு வீடியோவில் போடுறாங்கல்ல, பார்த்தாரு எங்கனையே சாரஜி அந்த பையன் வந்து நான் துபாய்க்கு வந்திருந்தேன். பக்கத்தில் பார்த்தேன். சாரஜி இந்த மூடியெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டைலாக சாரஜி நான் ஒரு வீடியோ போட்டேன்னா 1 லட்சம் வருமானங்க சார். நம்ம சேர்ந்து வீடியோ போடுறோம் சாருங்கிறாரு. போடுவோம். நான் படித்த ஸ்கூலில் படிச்சு டேலண்ட். ஒரு ஸ்கில் இருந்தால் போதும், ஒரு டேலண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும், நிறைய வருமானம். விராட் கோலி யாரு? மகேந்திர சிங் தோனி, சச்சின் தெண்டுல்கர், இவங்கெல்லாம் வந்து நீட் தேர்வு எழுதி முதலிடத்துக்கு வந்தாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் +2 டாப் சாப்பாடு ஆகுங்களா? இல்லை சயின்டிஸ்டா? இல்லை விமானம் ஓடினாங்களா? இல்லை கலெக்டரா? அவங்க எடுத்தது ஒரே ஒரு கீராமணி. அதுக்கு என்ன பேரு? கிரிக்கெட். அதே மாதிரி குழந்தைங்க ஆரம்பத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு நிம்மதியாக நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி. முதல்ல சாப்பாடு, பயாலஜிக்கல் நீட்ஸ், செக்யூரிட்டி. 3வது சோஷியல் நீட். என்ன தெரியுங்களா? 3வது தேவை செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டி தான் நமது பாதுகாப்பு. சாப்பாடு வேணும், உணவு பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு. முக்கியமானது சோஷியல் நீட்ஸ். எவ்ரி ஹியூமன் பீயிங் வாண்ட்ஸ் டு பி லவ்ட், ரெகக்னைஸ்ட், லைக்ட். எல்லா மனிதர்களும் தங்களை மற்றவர்கள் அரவணைக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Everybody wants to be appreciated. அதாவது அம்மா காலையில் சாப்பாடு போட்டா என்ன சொல்லுங்க தெரியுமா? தேங்க்யூ மை பிரியம்மா சொல்லுவீங்க. இன்னைக்கு சோறு போட்டாங்க காலையில். என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்றாங்க. தோசையும் தோசை சாம்பார் உண்டாக்குறது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? அம்மாட்ட கூப்பிட்டுருமா, தேங்க்யூ வெரி மச் மை டியர் மேம், ரொம்ப நன்றி அம்மா சொல்லுங்க. பார்க்கறது இல்லை. அப்போ இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு போடும்போது நம்ம சொல்லணும் சொல்லுங்க. ஆனால் அவங்களுக்கு பயணத்தோட பயணத்துக்கு நல்லா இருந்தான்.
ஸோ தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னாரு வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஓகே ரைட். ஸோ சோஷியல் நீட் தான், சோஷியல் நீட். எஸ், எல்லா மனிதர்களும் தங்களை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வந்து என்ன கூப்பிட்டாங்க, அவங்க வந்து பிரசாத் அவங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஸ்நேகத்தில் பிரசாத் வாங்க அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு போக வேண்டியிருக்குது, கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு சொன்னேன். சப்போஸ் நான் இங்கே வரும்போது அவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கிட்டு நம்ம தீபாவளி காணோம், அவங்க என்ன லீவ் போட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் போய் பார்க்கறது நம்மலாம் ரிட்டையர்ட் இல்லை. அவங்க யாராவது அதெல்லாம் வச்சுருக்கேன், நான் எப்படி இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும், நமக்கு மரியாதை இல்லை இல்லைங்களா? அப்போ ஐ வில் ஃபீல் வாட். ஸோ மற்ற மனிதர்களை நம்ம மரியாதை கொடுக்கணும். நாளைக்கு போய் கலெக்டராலும் சரி, வெளிநாட்டில் போய் சேர்ந்தாலும் சரி, அமெரிக்கா பற்றி நாளைக்கு போனாலும் யூ ஷுட் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங். ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அப்போ அவங்க திருப்பி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்க திருப்பி மதிப்பு கொடுக்கணும். இப்போ நான் சரி பேர் டீச்சர் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆளுக்கு மதிப்பு கொடுக்கல, அவங்க நம்ம திருப்பி மதிப்பாங்களா? வாடா நீ டிஜிபியில் எனக்கு என்ன இருக்கு, நீ சென்னையில் தான் டிஜிபி, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான் உண்டா இல்லையா? அதுக்கு கொடுக்காம திருப்பி கொடுப்பாங்க. ஸோ நான் கூட சொல்லுவேன், என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மாவை மதிக்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன், அப்பா அம்மா மட்டும் இல்லை எல்லாரையும் மதிக்கும், எல்லாரையும் மதிக்கும். ரொம்ப முக்கியமாக ஒரு 10 வருஷம் கழிச்சு உனக்கு இலையில யார் சோறு போடுறானோ அவனை நல்லா மதிங்க. யார் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறானோ அவன் முக்கியம். என்ன டீச்சர் கம்மியாக இருக்கலாம் சம்பளம், ஆனால் சம்பளி கிவிங்க. எனக்கு இப்போ இலையில சோறு போட்டது 36 வருஷம் தமிழ்நாடு காவல்துறை, 36 வருஷம் எனக்கு சோறு போட்டாங்க, நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. நான் அந்த ஜாயின் பண்ணும்போது எனக்கு சம்பளம் 2000 தான், உங்களோட கம்மி தான் பண்ணுறாங்க. நான் அதை 2000 தான் பெரிய எப்போ உண்டு. நான் வந்து பேங்கில் வேலை பார்த்துருந்தேன், 3000 சம்பளம். 85 when I was working in the bank, my salary was 3,300. எனக்கு அந்த பேங்கில் வேலை பார்க்கும்போது 3300. ஐபிஎஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சம்பளம் 2200, கம்மி. அப்போ சேர்ந்தேன். ஆனால் படிப்படியாக எனக்கு பதவி உயர்வு வந்தது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர் போலீஸ் அதிகாரியாக தமிழ்நாடு காவல்துறை தலைமையிலாக தலைவராக இருக்கும்போது எனக்கு சம்பளம் 3 லட்சம். காரு, பெரிய ஆஃபீஸ், மெரினா பீச்சில் போயிருந்தா தெரியும், நல்ல மாளிகை இருக்கும், வீட்டு வாடகை தனி, இப்படி கிடைக்கும் பிற்காலம். ஸோ மை டியர் சில்ட்ரன், நீங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறீங்க, பாடங்கள் நேசி, படிப்பது சுகமாக. தமிழ் மொழி 8 கோடி மக்கள் படிக்கும் மொழி, 8 கோடி மக்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. ஆங்கிலம் உலகத்தில் 24 நாடுகள் மக்கள் பேசும் மொழி ஆங்கிலம். கணிதம் உலக அறிஞர்கள் பேசும் மொழி. புவியியல் மனிதனுக்கு தெரியணும், பூமியில் எங்கெல்லாம் இடம் இருக்கு, எங்கெல்லாம் ஊர் இருக்கு தெரியுமாட்டா. மனித வரலாறு 100 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி இருந்தது யாரு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி ஆண்டது யாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்தது யாரு, மனிதர்கள் எப்போ நாகரிகமான மனிதர்களாக மாறினார்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பித்தார்கள், 20,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மனிதர்களுக்கு அறிவு வளர்ச்சி வந்தது, ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் மிருகங்களை போல காடுகளில் வாழ்ந்தார்கள், சிங்கத்தை பார்த்து பயந்தார்கள், யானையை பார்த்து பயந்து ஓடினார்கள். மனிதர்கள் போர்க்குள்ள ஓடிட்டான், அதுக்கு படிப்படியாக வந்தான், இந்த யானையை பிடிச்சி கொண்டு போய் இப்போ சூரிய கொண்டு அழைச்சிட்டான். மனிதர்கள் மனிதர் அல்ல, அசோகன் கோரியா, குப்தர்கள் யாரு, பிருத்திவிராஜ் சௌகர் என்பவர் யார், சக்கரதீன் முகமது பாபர் என்பவர் யார், ஜலாலுதீன் அக்பர் என்பவர் யார், காந்தி, நேரு, பட்டேல் இவரெல்லாம் யார்? இப்படி நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பற்றி ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கொள்ள வேண்டியது அறிவியல். எதிர்காலத்தில் எல்லாமே அறிவியல் தான். நான் இப்போ கார் வாங்கியிருக்கேன், அதில் கீரை போடணும், நேர போனால் யாரும் முன்னாடி அதே சொல்லுது, முன்னாடி ஆள் நிற்குது ஸ்லோ பண்ணிக்க, பின்னாடி யாரும் அடிக்க வந்தாலும் சொல்லுது, இந்த அடிக்க வராங்க பார்த்துக்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கார் ஓட்டுறதுக்கு டிரைவரே வேண்டாம் வாங்கிடுவோம். இதுக்கு என்ன பேரு? வாட் இஸ் கால்ட்? ஆட்டோமேஷன். சொல்லலாமா? எதனால் ஏற்பட்டிருக்கு ஆட்டோமேஷனுக்கு? எல்லாம் இல்லாம போடுறது. வாவ், கங்க்ராச்சுலேஷன். ஏஐ ஓடுவாங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எஸ். செயற்கை நுண்ணறிவு. குழந்தைகளே சின்ன சின்ன வேலைகள்
ஆசிரியர் பெருமக்களே, நாளைக்கு உங்களை மாதிரி ஒரு ஏஐ தயார் பண்ணி நீங்களே கிளாஸுக்கே போடலாம். இங்கே வீடியோ போட்டு வீடியோ போட்டு காட்டிடுவாங்க. சைலந்திரமாக வரமாட்டான் நாளைக்கு. சைலந்திரமாக ஒரு ரோபோ வரும் வந்து, ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், how are you? I am Shailendra Babu speaking. I want to tell you that learning is a great joy. I want to tell you that learning is great pleasure. I want to tell you that if you work hard now, life will be easy. I want to tell you that if you are easy now, life will be difficult. அப்படின்னு ஒரு ரோபோ வந்து தான் யார மாட்டேன், ரோபோ தான் வரும். இதுக்கு என்ன பேரு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். போன மாதம் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே உள்ள வந்து பெரிய மிஷின் திறக்கிறதுக்காக போயிருக்கேன். அங்கே என்னென்னா சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. சர்ஜரி பண்ணுறது டாக்டர் கிடையாது. இவர் சொன்னார் பாருங்க, ஒரு ஆளை படுக்க வச்சிருக்காங்க, அங்கேருந்து ஒன்று வருது, இங்கேருந்து ஒன்று வருது, 6 இடத்துல ஓட்டையை போடுறாங்க, கடற்கடை நிலமா பண்ணுது, அது போகுது, அப்படி ஸ்விட்சர் பண்ணுறாங்க, ஒன்றையும் காணும். எங்க டாக்டர்? டாக்டர் அங்கே கம்ப்யூட்டர் பாருங்க, உட்காந்து பாருங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டர் பாருங்க, அவர் அதில் பண்ணுறாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணுறது யாரு? எந்திரம், ரோபோ. சொன்னாங்கல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க சொல்ல போறாங்கன்னா நாகர்கோயிலோட டாக்டர் பண்ண மாட்டாரு. சரி, அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற பாருங்க, அவரு நாகர்கோயிலோட பேஷண்ட்டுக்கு சரி பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பேரு? ஆர்டிஃபிஷியல். பிள்ளைகளை இப்போ வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் நாட்டில். இஸ்ரேல் நாட்டில் அவங்க ஊர்லேயே தீவிரவாதிகள், அவங்க பேரு ஹமாஸ். ஹமாஸ் தீவிரவாதிகள் அடிச்சா பாருங்க. பக்கத்துல உள்ள லெபனான்ல இருக்கக்கூடியவங்க, லெபனான்ல இருக்கிற பேரு ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா. எம்மான் இருக்கிறவங்க பேரு எம்மான் இருக்கிறவங்க பேரு ஆர்டிஸ். இஸ்ரேல் நாடு சின்ன நாடு, எதிரிகள் ஈரான் எதிரி, ஈஜிப்ட் அந்த காலத்தில் எதிரி, லெபனான், சிரியா, எம்மான் எதிரிகள். அவன் ஊர்ல தீவிரவாதி பெரிய தலைவன் இருக்கிறான். அவனை எங்க போறான் தெரியுமா? ஈரான் நாட்டுக்கு வரும். ஈரான் நாட்டுடைய தலைவர், அதாவது அந்த அதிபர் வந்து பதவி ஏற்கிறார். அதை பார்க்கறதுக்கு போறான். எங்க தெரியுமா? இஸ்ரேல் எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு ஈரான். அங்க வந்து பாதுகாப்பான ராணுவத்தினுடைய தலைமை இயக்கத்துல கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்துருக்கான். இஸ்ரேல் நாட்டினுடைய எதிரி தீவிரவாதி ஈரான் நாட்டு 1000 கிலோமீட்டர் ஈரான் நாட்டில் பாதுகாப்பாக இருக்கலாம். வெடிக்குது அங்கேயே சொல்லலாம். இப்போ இஸ்ரேல் நாட்டு எதிரிகளை இஸ்ரேல் எப்படி அவங்க பண்ணாங்க? வெடிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர். தீவிரவாதிகள் எல்லாம் அவங்க வந்து பேஜர், இந்த மாதிரி செல்போன் மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசுறது ரகசியமா. நீங்க பேசுங்க பாருங்க, அதே மாதிரி அவங்களுக்குள்ள பேசுறது வெளியே யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல பேசுறது இல்லை, இன்ஸ்டாகிராம்ல பேசுறது கிடையாது, மொபைல் போன்ல பேசுறது கிடையாது. அவங்க எதுல பேசுறாங்க? பேஜர். ஒரே நாள் எல்லா பேஜரும் வெடிக்குது. எதிரிகள், அதாவது தீவிரவாதிகளுடைய பேஜரை வெடிக்க வச்சது யாரு? இஸ்ரேல். எப்படிங்க நம்ம மொபைல் போனா ஒரே நாள் வெடிக்க வச்சுக்கோங்க, யாரும் வெடிக்க வைக்கணும்ல. அந்த மொபைல் போன் வாங்குறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இதை எங்க வாங்குறான்னு கண்டுபிடிச்சு அந்த மொபைல் போன்ல 5 ml வெடி மருந்து 5 கிராம் அடுத்த நாள் வாக்கி டாக்கி வெடி. இது பேரு டிஜிட்டல், அதான் பேரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர். அந்த அளவுக்கு அறிவியல் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. நாளைக்கு அறிவியல் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பெரிய வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர், கம்ப்யூட்டர் சேஃப்டி இன்ஜினியர், பெரிய அடிப்படை ஆராய்ச்சி. நீங்கள் அவருடைய அடிப்படை ஆராய்ச்சி வல்லுநராக மாறிங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், உலகத்தில் தலைசிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் பெரிய விஞ்ஞானி. குறைஞ்சது மாதம் 1 கோடி ரூபாய் சம்பளம். So get interested, my dear children. So my message is that it's the best time in your life. You have all the challenge. Number 2, you have all the opportunities. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. Number 4, you can become
somebody very great, you can be the world leader in a particular subject. ஒரு தொழில் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, பணி ரீதியாக உலகத்துக்கு தலைமை தாக்க முடியும். நீங்க சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அதாவது அன்னைக்கு பேப்பர் படிச்சு பார்த்தேன், ஒரு பெண்ணு 14 வயசு, லாரா டெங்கர், நீங்க நெட்ல நீங்க தேடி பாருங்க, லாரா டெங்கர் உலகத்தையே சுற்றி வந்திருக்கான், தனி மனிதனா. நீங்க தனியா மாத்தான கூட போயிடலாம். அது பயம் இருக்கு. நம்ம பிள்ளைங்க அனுப்புவோம் 14 ஸ்கூல்லே. அந்த பொண்ணு ஒரு போட்டை கையில கொடுத்து, கையில ஒரு வாக்கி டாக்ஸ் செட்டை கொடுத்து, ஒரு தனி பெண்மணி 14 வயசு பெண்மணி உலகத்தை 48,000 கிலோமீட்டர் தனியா சுற்றி வந்திருக்காங்க. போட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் கண்ணு மூடுனா கப்பல் வந்ததுன்னா கப்பல் போயிடும். பெரிய சுறாமி வந்துச்சுன்னா அப்படியே போடுறோம். இந்த புயல் மாதிரி வந்து அடிச்சுன்னா போட்டு அங்கே காலியாயிடும். திருப்பி போட முடியாது, செத்துற வேண்டிதான். இருந்தாலும் single girl has circumnavigated the whole world all alone. கண்ணு தெரியாத 14 வயசு பையன் இமயமலையில இருக்கிறான். 1840 கிலோமீட்டர். கண் தெரியாத இப்படி சின்ன வயதில் பெரிய பெரிய சாதனைகளை படிக்கிறார்கள். பிரபஞ்சன் அப்படிங்கிற ஒரு மாணவன் சென்னையில நீட்ல 720 மார்க்குக்கு 720 மார்க். அப்பதான் தெரியும் இதெல்லாம் வந்து கிடையாது. நீட்ல பெருசு பூதம் யாரும் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேரத்துல அந்த பிரபஞ்சன்கிற மாணவன் டாக்டர் ஆக நினைக்கிற மாணவர்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரபஞ்சன மாதிரி 720 out of 720 you will be the hero of Matanda. You the hero of the network. You the hero of the hero of whole India. இந்த கலக்கற பாருங்க. ஹாய் வாங்க. நீட் எக்ஸாம் எவ்வளவு மார்க் பார்த்தோம்? How many marks total? பார்த்தாலே எப்படியோ டாக்டர் மாதிரி இருக்காரு. 769 மார்க்ஸ் 720. 720. சப்போஸ் உங்களுக்கு 720 மார்க் கடைசியில் வச்சுக்கோங்க. எல்லா பேப்பர்லையும் உங்க போட்டோ வரும். ஹாய், what's your name? Ralin. He is the hero. All over India, your photo will be there. All the girls will talk to you. Hi Ralin, I love you. Which college are you going to join? I'm also going to join there. அப்ப என்ன சொல்லுவீங்க? இல்ல வேண்டாம், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல போறியா? வாங்க சும்மா வாங்க, ஜாலியா உட்காருவோம். You talk to them, okay? So the point is, you will become a celebrity, okay? So அது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். So make use of the opportunity and I will let all of you be successful. Thank you very much for this opportunity. Okay, இந்த மாதிரி வேற எழுதிங்களா? He has drawn his picture, student from MBBS. Let's give a big applause for him. I express my gratitude to Mr. Ajit Kumar, Principal